This meeting is being recorded. உங்களோட கிளாஸ் நான் சொன்ன புதிய சாப்டர் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஆமா, எனக்கு ஏன் அது வரவே இல்லை. உங்களோட ரெக்கார்டிங் ரெக்கார்ட் ஆகலைன்னா அது கரெக்ட் ஆகிட்டு போல. ரெக்கார்ட் ஆகல. இப்போ ரெக்கார்ட் ஆகுது தானே? உங்களோட ரெக்கார்ட் ஆக விளங்குதா? ஆமா, எனக்கு ஒன்றும் தெரியல. நான் இப்போ இல்லை உங்களோட ஸ்க்ரீன் நாங்கள் ரெக்கார்ட் ஆகிற சிஸ்டம் விளங்கும். விளங்காட்டி சொல்லுங்க டைம். போன கிளாஸ் தான் நடந்துக்கிறோம். ரெக்கார்டிங்கில் பிரச்சனை நடந்துச்சு. 5வது சாப்டரில் நாங்கள் சின்ன ஹே பெரிய ஹே அப்புறம் ஹா என்ற 3 எழுத்துக்கள் பார்க்கணும். முதலாவது இன்றைய தலைப்புக்கு நாங்கள் சின்ன ஹேயை நாங்கள் ஆரம்பிப்போம். இதில் சவுண்ட் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஹே ஹே என்று தான் வரும். சரியா? வானத்தை நோக்கி ஹா ஹா என்று போக முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம். கீழ் நோக்கி ஹே என்ற சவுண்ட் போகும். இது ஒரு பாபம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن شر حاسد إذا حسد. அலிஃப் சவுண்ட் வரல. ومن شر حاسد إذا حسد. இதா கசது இல்லை, அதுக்கு பின்னாலேயும் ஹே இருக்குது. இதா ஹசது அந்த ஹேயும் إذا حسد. என்ன கசதுன்னு தான் வருது பாத்தீங்களா? க வாய்க்குது. إذا حسد. சரி போதும் ஃபுல்லா. ومن شر حاسد إذا حسد. சரி போதுங்க. ومن شر حاسد إذا حسد. இதுங்க பாப்போம். ரெண்டாவது قل هو الله أحد. சரி போதுங்க. قل هو الله أحد. மூணாவது وامرأته حمالة الحطب. حطب حمالة الحطب. حمالة الحطب. சரி போதுங்க. وامرأته حمالة الحطب. குட். நாலாவது والأرض وما طحاها. ஹே சவுண்ட் வரணும். والأرض وما طحاها. மூணாவது وامرأته حمالة الحطب. ரெண்டாவது ஓதுங்க. قل هو الله أحد. லாஸ்ட் ஓதுங்க பாப்போம். يحسب أن ماله أخلده. ஆப்பல வரணும். أخلده. சரி போதுங்க. يحسب أن ماله أخلده. நீட்டி ஓதுங்க. ماله أخلده. يحسب أن ماله أخلده.
திருப்பி போதுங்க. يحسب أن ماله أخلده ம் எழுதுங்க பாப்போம். فسبح بحمد ربك واستغفر சவுண்ட் வரணும். إنه واستغفر அதுலயே ஹேகிது சவுண்ட் வரணும். பாவம். على هيله واستغفر ஹே தானே ஓதிச்சேன். நான் அங்கே ஓதிச்சல இல்லையே. بستا ம் فسبح بحمد ربك واستغفر ம் إنه كان توابا ரெண்டாவது ترميهم கிளை بحجارة ترميهم بحجارة من سجيل மீமே ரைட் எடுங்க. தர் மீஹிம் தர் மீ தர் மீ தர் ترميهم மீஹிம் ترميهم بحجارة من سجيل மூணாவது نار حامية திருப்பி போதுங்க. نار حامية நாலாவது وأما بنعمة ربك فحدث திருப்பி போதுங்க. وأما بنعمة ربك فحدث பினிஹ்மதி அப்படியா ஹா வந்து இது அப்படியா عين بنعمة ربك நெகுமதி فحدث நெகுமதினா அது கை நெகு கா عين بنعمة நீயே ربك மாத்தக்கூடாது. فحدث நெகுமதி நீ ஐன உச்சரிக்கல. நூனை தான் மாத்துறீங்க. நேக்கு மாத்துறீங்க. பின்னா நூண்ட உச்சரிப்பு என்ன கஷ்டம். பி என்று எப்படி நூன பாவ பி என்று உச்சரிக்கிறோமோ அதே போல நூனினுடைய உச்சரிப்பு நீ. அப்படிதானே? ஆமா. அப்ப நீ தான் வரணும். பினி பினா பினா பினி. பினா நக்கு போக கூடாது. பினிகு என்றா அது கோயின் பினிகு மதி படிச்சிட்டோம். ஐன் சுக்குன்னு தான் எப்படி உச்சரிக்கிறேன்னு படிச்சிட்டோம். திருப்பி ஐன் சுக்குன்னு படிக்குவோம். அதான் கேட்கிறோம். ஐனுக்கு படிச்சிட்டோம். ஐன் சுக்குன்னு வச்சு எப்படி உச்சரிக்கிற அவங்கள்ட்ட அந்த டைம் சொன்னேன். ஐண்ட உச்சரிப்பை கவனமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடிக்கடி மறக்கும் மாறிடும். தான் வருது. அதான் ஐன் லகைன் அப்ப இதுல டொட் வச்சா எப்படி உச்சரிக்கணும்? அதுக்கு மேல டொட் வச்சா என்ன உச்சரிப்பு? ஏண்டா கைன் வச்சு சுக்குன் வச்சா இந்த டொட் வச்சா எப்படி வரும்? எல்லாம் உண்டு. இப்ப நீங்க அந்த துண்டை ஓதி காட்டுங்க. அம்மால இருந்து மத்தி வரைக்கும் ஓதுங்க. அப்பதான் விளங்கு உங்களோட உச்சரிப்புல. உங்களோட பிரச்சனை எழுத்துல பிரச்சனை சொல்லலாம் தெரியும். ஓதுறதுலாம் பிரச்சனை. بنعمة ربك فحدث
இது இப்போ ஓதுன என்ன ஐனா கைனா? ஆயிடுனா அப்போ ரெண்டு மாதிரி ஓதுங்க, அப்பதான் வித்தியாசம் விளங்கும். وأما بنعمة ربك فحدث ரெண்டு மட்டும் ஓதுங்க. عين خين وأما نعمة ربك فحدث திருப்பி ஓதுங்க. وأما بنعمة Good. ربك فحدث பினியாமதி பினியாமதி பினியகுமதி அல்ல, வித்தியாசம் இது. பினியா بنعمة ربك என்னட்டப்படாது. فحدث பினியாமதி ரப்பிக்கன்னு போகக்கூடாது. பினியாமதி ரப்பிக்க وأما நிட்டக்கூடாது. بنعمة தி க و ஒவ்வொரு சொல்ற இறுதியையும் நிட்டக்கூடாது. சரி وأما بنعمة ربك فحدث ஹத்திஸ் அண்டு கடைசி எழுத்து படிக்கலாம். சரி, ஓகே. அஞ்சாவது பாப்போம். أليس الله بأحكم الحاكمين அது புதிய பாடம் என்ற வகையில் இந்த பாடம் அப்படியே நீங்கள் எனக்கு உங்களோட ரெக்கார்டை கேட்டு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். எதில் மிஸ்டேக் வந்து இது எங்கே பார்க்கணும். இது புதிய வசனங்கள், இதே ரெடி ஆகிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். இது உங்களுக்கு உங்களோட ஒர்க் ரெடி ஆகணும். ரெண்டும் உங்களுக்கு இது வராது, ஹோம்ஒர்க் வராது. இது நீங்கள் புதிய பாடம் ரெடி ஆகணும். இது இன்னைக்கு ஓதின பாடம் என்ற வகையில் இந்த ஐந்த பிரச்சனை கொஞ்சம் அதை ரெடி ஆகிட்டு வரேன்னா சரி.